பாகிஸ்தானின் ஜீலம் நதியில் திடீர் வெள்ளப்பெருக்கு காரணமாக முசாஃபராபாத் நகரில் அவசர நிலை பிரகடனம் அறிவிக்கப்பட்டுள்ளது. சிந்து நதிநீர் ஒப்பந்தம் ரத்து செய்யப்படுவதாக இந்தியா அறிவித்த நிலையில் எந்தவித முன்னறிவிப்புமின்றி தண்ணீரை திறந்துவிட்டதாக பாகிஸ்தான் குற்றம் சாட்டியுள்ளது. தவறுதலாக எல்லையை தாண்டி பாகிஸ்தானின் பிடியில் சிக்கியிருக்கும் எல்லை பாதுகாப்பு படை வீரரை மீட்பது குறித்து தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருகிறது. இந்திய வீரரை மீட்பது தொடர்பாக 3 கட்ட பேச்சுவார்த்தை நடத்தப்பட்ட நிலையில் எல்லை பாதுகாப்பு படையின் கமாண்டர் அளவிலான பேச்சுவார்த்தை விரைவில் நடைபெறும் என பாதுகாப்பு படை வீரர்கள் தகவல் தெரிவித்துள்ளனர். பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு ஈரான் அதிபர் மசூத் பெசஸ்கியான் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். பிரதமர் மோடியை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசிய அவர் மனித நேயத்தில் நம்பிக்கை கொண்ட அனைவரும் பயங்கரவாதத்திற்கு எதிரான போராட்டத்தில் ஒன்றிணைந்து நிற்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். சிந்து நதியில் தண்ணீர் வராவிட்டால் இந்தியர்களின் ரத்தம் ஓடும் என மிரட்டிய பாகிஸ்தான் முன்னாள் வெளியுறவு அமைச்சர் பிலாவல் பூட்டோவுக்கு மத்திய அமைச்சர் கண்டனம் தெரிவித்துள்ளார். தண்ணீர் இல்லாத ஆற்றில் எங்கேயாவது குதித்து ரத்தம் சிந்திக்கொள் என மத்திய அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி பதிலடி கொடுத்துள்ளார். சிந்து நதியில் யாருடைய ரத்தம் சிந்தப்படும் என எதிர்காலம் சொல்லும் என மத்திய முன்னாள் அமைச்சர் அனுராக் தாக்கூர் பதிலடி கொடுத்துள்ளார். சிந்து நதியில் தண்ணீர் வராவிட்டால் இந்தியர்களின் ரத்தம் ஓடும் என்ற பாகிஸ்தானின் முன்னாள் வெளியுறவுத்துறை அமைச்சரின் பேச்சுக்கு பதிலளித்தவர் உணவு பற்றாக்குறையால் தவிக்கும் பாகிஸ்தானில் தண்ணீர் பற்றாக்குறையும் வரும் என எச்சரித்தார். 140 கோடி இந்தியர்களும் தேசப்பற்றை தலையாய கடமையாக கருதும் வரை இதுபோன்ற நாட்டை உலுக்கும் தாக்குதல் சம்பவங்கள் நடக்கத்தான் செய்யும் என மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்தார். பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு மக்கள் மீது அவர் பழியை சுமத்தியிருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. நாடு முழுவதும் கொந்தளிப்பை ஏற்படுத்திய பஹல்காம் தாக்குதல் சம்பவம் தொடர்பாக பாகிஸ்தானுக்கு ஆதரவாக கருத்து பதிவிட்டதாக 19 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அசாம், திரிபுரா, மேகாலயா ஆகிய 3 மாநிலங்களைச் சேர்ந்த இவர்கள் பஹல்காம் தாக்குதல் சம்பவத்தை ஆதரித்து சமூக ஊடகங்களில் கருத்து பதிவிட்டதாக கைது செய்யப்பட்டனர். பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலை கண்டித்து நாட்டின் பல்வேறு மாநிலங்களில் போராட்டம் நடைபெற்றது. கர்நாடகா, ஜம்மு காஷ்மீர், கோவா, டெல்லி போன்ற மாநிலங்களில் பாஜக, காங்கிரஸ் உள்ளிட்ட அரசியல் கட்சிகள் பேரணி மற்றும் ஊர்வலம் சென்றது. அதில் பஹல்காம் தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்கு தீபமேற்றியும் மெழுகுவர்த்தி ஏற்றியும் அஞ்சலி செலுத்தப்பட்டது. ஜம்மு காஷ்மீரின் ஆர்எஸ்புராவில் கொடியிறக்கம் நிகழ்ச்சியின் போது பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்கு எல்லை பாதுகாப்பு படையினர் அஞ்சலி செலுத்தினர். ஆர்எஸ்புராவில் கட்டுப்பாட்டு எல்லைக்கோடு பகுதியில் கண்காணிப்பு பணியை மேற்கொண்டு வரும் பாதுகாப்பு படையினர் தங்களது கொடியிறக்கம் நிகழ்ச்சியின் போது மௌன அஞ்சலி செலுத்தினர். இந்தியாவில் சட்டவிரோதமாக தங்கியிருக்கும் வெளிநாட்டினரை கண்டறிந்து அவர்களை நாடு கடத்தும் நடவடிக்கையை குஜராத் மாநில அரசு தீவிரப்படுத்தியுள்ளது. பஹல்காம் தாக்குதல் சம்பவத்தை தொடர்ந்து அகமதாபாத் நகரில் சிறப்பு குழுவுடன் குற்றப்பிரிவு போலீசார் இணைந்து நாடு கடத்தும் நடவடிக்கையை மேற்கொண்டனர். கடனை வலுக்கட்டாயமாக வசூலித்தால் 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை வழங்க வகை செய்யும் சட்ட முன்வடிவை சட்டப்பேரவையில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தாக்கல் செய்தார். கடன் பெற்றவரையோ அவரது குடும்பத்தினரையோ நிறுவனங்கள் மிரட்டவோ பின்தொடரவோ அவர்களது சொத்துக்களை பறிக்கவோ கூடாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மகளிர் உரிமை தொகை கிடைக்காதவர்கள் வரும் ஜூன் 4ஆம் தேதி முதல் விண்ணப்பிக்கலாம் என அமைச்சர் கீதா ஜீவன் தெரிவித்தார். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் மற்றும் புதூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர் முறையான ஆவணங்களுடன் விண்ணப்பிக்குமாறு அறிவுறுத்தியுள்ளார். அதிமுக கூட்டணியில் தமிழக வெற்றிக் கழகம் இணைய வாய்ப்புள்ளதா என்ற கேள்விக்கு விரைவில் நல்லதே நடக்கும் என எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர்.பி. உதயகுமார் பதிலளித்தார். சென்னை வியாசர்பாடியில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் திமுக அளித்த தேர்தல் வாக்குறுதிகளில் 99% நிறைவேற்றிவிட்டதாக பச்சை பேசி வருவதாக சாடினார். அதிமுக பாஜக கூட்டணியை கூடா நட்பு என விமர்சிக்கும் திமுக கூட்டணி வரும் தேர்தலில் தேடா கூட்டணியாக மாற்றப்படும் என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் பதிலடி கொடுத்துள்ளார். சென்னை சேப்பாக்கத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் ஒர்க் ஃப்ரம் ஹோமிலிருந்து ஒர்க் ஃப்ரம் ஃபீல்டிற்கு வந்திருப்பது மகிழ்ச்சி என விமர்சித்தார்.
தமிழ்நாடு அரசுக்கு எதிராக ஆளுநர் ஆர் என் ரவி திட்டமிட்டு அவதூறு பரப்புவதாகவும் மக்களிடையே ஒரு எதிரான மனநிலையை கட்டமைக்க முயல்வதாகவும் விசிக தலைவர் திருமாவளவன் குற்றம் சாட்டினார். அரசு நிர்வாகத்திற்கு எதிராக ஆளுநர் குளறுபடி செய்ததன் விளைவாகத்தான் ஊட்டி மாநாட்டை துணைவேந்தர்கள் புறக்கணித்ததாக கூறினார். கரைபடியாத ஆட்சிக்கான லட்சியம், தெம்பு, நம்பிக்கை நம்மிடம் உள்ளது என்றும் எப்படி ஆட்சி அமைக்கப் போகிறோம் என்பதை மக்களிடம் எடுத்துச் சொல்லுங்கள் என்றும் கட்சி நிர்வாகிகளுக்கு தவிக தலைவர் விஜய் அறிவுரை வழங்கினார். கோவையில் நடைபெற்ற பூத் கமிட்டி கூட்டத்தில் பேசிய அவர், பொய் சொல்லி இனி யாரும் ஆட்சியை பிடிக்க முடியாது என்றும் களம் ரெடியாக இருக்கிறது, போய் கலக்குங்கள் எனவும் தொண்டர்களை ஊக்கப்படுத்தினார். சிந்து நதிநீர் விவகாரத்தில் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அறிக்கை வெளியிட்டுள்ளார். நதிநீரை தடுத்து கோடிக்கணக்கான மக்களை கடுமையாக தண்டிப்பது முறைதானா என கேள்வி எழுப்பியவர், 30 கோடி மக்களின் வாழ்வாதாரமாக விளங்கும் சிந்து நதியை தடுத்து நிறுத்தும் முடிவை மத்திய அரசு மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். மருத்துவ சிகிச்சைக்காக இந்தியா வந்திருக்கும் பாகிஸ்தானியர்களை வெளியேறச் சொல்வது மிக மிக தவறானது என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பே. சண்முகம் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடியில் கட்சி அலுவலகத்தில் வழக்கறிஞர்களுக்கு நடந்த பாராட்டு விழாவில் பேசிய அவர், பாஜகவிற்கு தேசபக்தி கிடையாது என குற்றம் சாட்டினார். தமிழகத்தில் நேற்று 7 இடங்களில் வெயில் சதமடித்துள்ளது. அதில் சேலத்தில் 102.38 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பமும், கரூர் பரமத்தியில் 101.3 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பமும், ஈரோட்டில் 101.12 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பமும், தஞ்சாவூர், திருப்பத்தூர், திருத்தணி ஆகிய இடங்களில் 100.4 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பமும் பதிவாகியுள்ளது. சென்னையிலிருந்து மும்பைக்கு புறப்பட்ட இண்டிகோ ஏர்லைன்ஸ் விமானத்தின் டயர் வெடித்து சிதறியதில் பரபரப்பு ஏற்பட்டது. மொத்தம் 166 பேருடன் புறப்பட்ட விமானம் ஓடுபாதையில் சென்று கொண்டிருந்த போது திடீரென பின்பக்க டயர் வெடித்து சிதறியது. இதையடுத்து விமானத்தை அவசரமாக நிறுத்தி பயணிகளின் உயிர்களை விமானி காப்பாற்றியுள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியில் பகல்காம் பயங்கரவாதிகள் தாக்குதலை கண்டித்து ஊர்வலம் சென்ற பாஜகவினருக்கும் காவல்துறையினருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. கருப்பு தின கண்ணீர் அஞ்சலி கூட்டம் நடத்த அனுமதி பெற்றுவிட்டு ஊர்வலம் செல்ல முயன்ற பாஜகவினரை போலீசார் தடுத்து நிறுத்தினர். சென்னை செங்குன்றம் அருகே பேரூராட்சி திமுக தலைவர் முன்னிலையில் அவரது கணவருடன் திமுக கவுன்சிலர் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபடும் வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நாரவாரிக்குப்பத்தில் நடைபெறும் திட்டப்பணி தொடர்பான ஒப்பந்தங்களில் பேரூராட்சி தலைவர் தமிழரசியின் கணவரின் தலையீடு இருப்பதாக கூறப்படுகிறது. வக்ஃபு வாரிய திருத்த சட்டம் தொடர்பாக சட்டப்பேரவையில் காரசார விவாதம் நடைபெற்றது. கடவுள் நம்பிக்கை இல்லாத முதலமைச்சர் கோவில் சொத்துக்களை மீட்டு வருவதாகவும், கடவுள் நம்பிக்கை உள்ள பிரதமர் கொண்டு வந்துள்ள சட்டம் இஸ்லாமியர்களின் சொத்துக்களை பறிப்பது போல் உள்ளதாகவும் கூறிய எம்எல்ஏ ஆலூர் ஷாவனாஸ்க்கு பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் எதிர்ப்பு தெரிவித்தார். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் வக்ஃப் வாரிய திருத்த சட்டத்திற்கு எதிராக தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் சார்பில் கண்டன பேரணி நடைபெற்றது. வக்ஃப் சொத்துக்களை அழித்தொழிக்கும் ஒரே நோக்கத்தோடு அரசியல் சாசன சட்டத்தின் அடிப்படைகளுக்கு எதிராக கொண்டு வரப்பட்டுள்ள சட்டத்தை பாஜக அரசு உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. ஜனநாயக நாட்டில் மக்கள் வாக்குகளின் மூலம் அதிகாரத்தை பெற்ற மத்திய பாஜக அரசு மன்னராட்சி செய்வதாக நடிகர் கருணாஸ் விமர்சித்தார். மதுரையில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்தில் அவரது சுய லாபத்திற்காக மாநில உரிமைகள் அடகு வைக்கப்பட்டதாக குற்றம் சாட்டினார். கடந்த 12 ஆண்டுகளாக திமுக மற்றும் அதிமுக அரசுகள் வஞ்சித்து வருவதால் வரும் தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு வாக்களிக்க உள்ளதாக ஆசிரியர்கள் தெரிவித்தனர். கோவையில் தவிக சார்பில் நடைபெற்ற பூத் கமிட்டி கூட்டத்தில் பங்கேற்ற சில ஆசிரியர்கள் ஆளும் கட்சி மற்றும் எதிர்க்கட்சி மீது அதிருப்தியை வெளிப்படுத்தினர். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தலைமையில் பூத் கமிட்டி ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்ற கோவையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. கோவையில் இருந்து சத்தியமங்கலம் செல்லும் சாலையில் சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றதால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். தாம்பரம் ரயில் நிலையத்திலிருந்து செங்கோட்டை சென்ற எக்ஸ்பிரஸ் ரயில் பெட்டியில் ஏசி வேலை செய்யாததால் ஆத்திரமடைந்த பயணிகள் போலீசாரிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். 3 டயர் பெட்டியில் ஏசி, மின்சாரம் உள்ளிட்ட வசதிகள் இல்லாமல் இருந்ததாக கூறப்படுகிறது.
தமிழ்நாட்டில் 18 மாதங்களுக்கு மேலாக திறக்கப்படாமல் உள்ள ஆற்று மணல் குவாரிகளை திறக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அரசுக்கு தமிழ்நாடு மணல் லாரி உரிமையாளர்கள் சங்கத்தினர் கோரிக்கை விடுத்தனர். சென்னை அயனம்பாக்கத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அந்த சங்க நிர்வாகிகள் எம்சாண்ட் விலை உயர்வை கட்டுப்படுத்தி அரசே விலையை நிர்ணயம் செய்ய வேண்டும் என வலியுறுத்தினர். மருத்துவம், விளையாட்டு, இணையவழி சைபர் செக்யூரிட்டி உள்ளிட்ட துறைகளில் ஐஐடி மாணவர்கள் தங்களது தனித்திறமையை வெளிப்படுத்த வேண்டும் என சென்னை ஐஐடி இயக்குநர் காமக்கொடி அறிவுறுத்தினர். அதிக அளவில் உருவாகி வரும் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களால் இந்தியா விரைவாக வளர்ச்சியடைந்து வருவதாக தெரிவித்தார். சென்னை கொடுங்கையூரில் உள்ள குப்பை கிடங்கில் கொட்டப்படும் குப்பையிலிருந்து மின்சாரம் தயாரிக்க மாநகராட்சி நிர்வாகம் திட்டமிட்டுள்ளதாக மேயர் பிரியா தெரிவித்தார். கொடுங்கையூரில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், கொடுங்கையூர் குப்பை கிடங்கிலிருந்து பயோமைனிங் மற்றும் கேஸ் தயாரிக்க ஆய்வு நடைபெற்று வருவதாக கூறினார். கோவை மாவட்டம் உக்கடத்தில் நரசிம்மர் ஆலயத்தில் பணிபுரியும் அறநிலையத்துறை ஊழியர்கள் பக்தர்களிடம் அலட்சிய போக்குடன் நடந்து கொள்வதாக புகார் எழுந்துள்ளது. அர்ச்சனை மற்றும் தீபம் ஏற்றுவதற்கான டோக்கன் வழங்கும் போது சில்லறை இல்லை என அலைக்கழிப்பதாகவும் தீர்த்தத்தை கையில் ஊற்றாமல் தரையில் ஊற்றுவதாகவும் வேதனை தெரிவித்துள்ளனர். புதுக்கோட்டை அருகே நடத்தையில் சந்தேகப்பட்டு மனைவியை அரிவாளால் வெட்டி கொன்ற கணவர் தானும் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது. கீழக்காயம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த வீரமுத்து தனது மனைவி ராஜேஸ்வரியின் நடத்தையில் சந்தேகப்பட்டு அடிக்கடி தகராறு செய்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்த தம்பதிக்கு 2 மகன்கள், 1 மகள் உள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே தலையில்லாத பச்சிளம் ஆண் குழந்தையின் சடலத்தை நாய் இழுத்து சென்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருப்பாலைவனம் செஞ்சியம்மன் நகரில் குழந்தையின் சடலத்தை நாய் குதறிக் கொண்டிருந்ததை பார்த்த பொதுமக்கள் அதனை விரட்டியடித்து போலீசுக்கு தகவல் தெரிவித்தனர். இதையடுத்து குழந்தையின் உடலை கைப்பற்றி போலீசார் விசாரித்து வருகின்றனர். விவசாய விளைபொருட்களுக்கு உரிய லாபம் கிடைக்காவிட்டாலும் விவசாயத்தை விவசாயிகள் கைவிடுவதில்லை என்று நடிகை ரோகிணி தெரிவித்தார். தஞ்சையில் பாரம்பரிய விதைகள், நெல் ரகங்களை மீட்டெடுக்கும் வகையில் நடைபெற்ற நம்மாழ்வார் சித்திரை திருவிழாவில் பங்கேற்றவர், இயற்கை விவசாயம் மூலம் மட்டுமே ஆரோக்கியமான உணவை நாம் பெற முடியும் என்றார். திருப்பத்தூர் மாவட்டம் குருசிலாப்பட்டு அருகே ராஜபாளையம் ஏரியில் மண்ணள்ளி கடத்தியதாக 4 பேரை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து 4 டிப்பர் லாரிகளை பறிமுதல் செய்தனர். நாட்டரம்பள்ளி பகுதியைச் சேர்ந்த சதீஷ், ஹரிதாஸ், மனோஜ், பிரபாகரன் ஆகிய 4 மீதும் ஏரியில் அனுமதியின்றி மண்ணள்ளியதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டது. திருச்சியில் 5 வயது சிறுவனுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக ஹோட்டல் உரிமையாளர் மகன் மற்றும் அவரது நண்பர் கைது செய்யப்பட்டனர். நாகமங்கலத்தைச் சேர்ந்த நவீனா என்பவரின் மகனை அவர் பணிபுரியும் ஹோட்டல் உரிமையாளரின் மகன் நாசர் அலியும் அவரது நண்பர் வேலுமணி என்பவரும் தனியாக அழைத்துச் சென்று வாயில் மதுவை ஊற்றி பாலியல் தொல்லை அளித்ததாக கூறப்படுகிறது. திருச்சி மாவட்டம் கள்ளக்குடி அருகே கோவில் பணத்தை கையாடல் செய்துள்ளதாகவும் சிலைகளை விற்றதாகவும் கோவில் தர்மகர்த்தா மீது முன்னாள் ஐஜி பொன்மாணிக்கவேல் தலைமையில் பொதுமக்கள் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். பாஸ்கர் என்பவர் கோவிலின் திருப்பணி என்ற பெயரில் பொதுமக்களிடம் பணம் வசூலித்து கையாடல் செய்ததாக கூறப்படுகிறது. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்ட காட்டு யானை 5 நாட்களாக ஒரே இடத்தில் நின்றிருப்பதால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர். சிறுமுகை வனப்பகுதியில் நின்றிருந்த ஆண் யானைக்கு வனத்துறையினர், மருத்துவர்கள் உதவியுடன் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. புதுச்சேரியில் யூடியூப் வீடியோ பார்த்து கலர் ஜெராக்ஸ் மெஷின் மூலம் 500 ரூபாய் கள்ளநோட்டு அச்சடித்ததாக இளைஞரை போலீசார் கைது செய்தனர். திருபுவனை பகுதியைச் சேர்ந்த சிவசங்கரன் என்ற அந்த நபர் பன்ருட்டி அருகே டாஸ்மாக் கடையில் 500 ரூபாய் கள்ளநோட்டை கொடுத்து மதுபானம் வாங்கிய போது சந்தேகத்தின் பேரில் பிடிபட்டார். ஆட்சி அதிகாரத்தில் பங்கு, துணை முதல்வர் பதவி என்று ஆசை வார்த்தைகள் கூறி தன்னை வீழ்த்திவிட முடியாது என்று விசிக தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் நடந்த கட்சி நிகழ்ச்சியில் பேசிய அவர், கூட்டணி தர்மத்திற்காக தனக்காக திறந்து வைக்கப்பட்டிருந்த அதிமுக கதவை மூடியது போன்று விஜய் திறந்து வைத்திருந்த கதவையும் மூடியதாகவும் தெரிவித்துள்ளார். தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் ஆடல் பாடலுடன் நடைபெற்ற சின்னத்திரை நடிகர்களின் காமெடி நிகழ்ச்சியை ஏராளமானோர் கண்டு ரசித்தனர். நன்னிலத்தைச் சேர்ந்த 9 மாத குழந்தை முதுகு தண்டுவட வலி நோயால் பாதிக்கப்பட்ட நிலையில் அவரை காப்பாற்றுவதற்காக 16 கோடி ரூபாய் மதிப்பிலான ஊசி தேவை என்பதால் அதற்காக நிதி திரட்டும் வகையில் நிகழ்ச்சி நடைபெற்றது.
திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் சித்திரை தேரோட்டத்திற்கு பெற்றோருடன் கோவிலுக்கு சென்ற 13 வயது சிறுவன் கொள்ளிடம் ஆற்றில் குளித்தபோது நீரில் மூழ்கி உயிரிழந்தார். திருவிழாவை பார்த்துவிட்டு வீடு திரும்பும்போது கொள்ளிடம் ஆற்றில் குளிப்பதற்காக குதித்த சிறுவன் ஆழமான பகுதிக்கு சென்றதால் மூழ்கி பலியான நிலையில் உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கோவை அரசு மருத்துவமனையில் ஒப்பந்த அடிப்படையில் ஊழியர்களை சேர்ப்பதற்கு ஒப்பந்த நிறுவன நபர்கள் லஞ்சம் வாங்குவது தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி வைரலாகி வருகிறது. லஞ்சம் கொடுத்தால்தான் வேலை கிடைக்கும் என ஒப்பந்த நிறுவன ஊழியர்கள் கராராக பேசுவது மருத்துவமனை ஊழியர்களிடம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ரோஜ்கர் மேளா திட்டத்தின் கீழ் மத்திய அரசு துறைகள் மற்றும் அமைப்புகளில் புதிதாக நியமனம் செய்யப்பட்டுள்ள சுமார் 51,000 பேருக்கு பணி நியமன ஆணைகளை பிரதமர் மோடி காணொலி வாயிலாக வழங்கினார். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர், நாட்டின் பொருளாதாரம், உள்நாட்டு பாதுகாப்பை வலுப்படுத்துவது உங்களின் பொறுப்பு என இளைஞர்களுக்கு அட்வைஸ் வழங்கினார். உலகம் முழுவதும் ஜனநாயக அரசியலின் அடிப்படை மாறிவிட்டதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்தார். கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த விதிமுறைகள் அனைத்தும் தற்போது நடைமுறைப்படுத்த முடியாது என்றார். வரலாற்றை திரும்பப் பெற பாரத் ஜோடோ யாத்திரை சென்றதாகவும் அதன் மூலம் மக்களின் அன்பை பெற்றதாகவும் ராகுல் காந்தி கூறினார். பஹல்காம் பகுதியில் நடந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்து காஷ்மீர் பகுதியில் உயர் ரக கார்கள் பேரணி நடைபெற்றது. இதில் BMW, Audi உள்ளிட்ட விலை உயர்ந்த கார்கள் பங்கேற்ற நிலையில் காஷ்மீரில் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள சுற்றுலாத்துறையை மீண்டும் கட்டியெழுப்ப முயல்வதாக ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர். மும்பையின் பல்லாத் எஸ்டேட் பகுதியில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டது. 5 மாடிகள் கொண்ட கட்டிடத்தில் 4வது மாடியில் மட்டுமே தீ விபத்து ஏற்பட்டதாக கூறப்பட்ட நிலையில் தீயணைப்புத் துறையினர் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். CBSE நிறுவனத்தில் ஆட்சேர்ப்புக்கான எழுத்துத் தேர்வில் ஆள் மாறாட்டம் நடைபெற்றதாக 4 பேரை போலீசார் கைது செய்தனர். டெல்லியில் உள்ள பள்ளி ஒன்றில் நடைபெற்ற தேர்வில் ஆள்மாறாட்டம் செய்ததாக ஹரியானா மாநிலத்தைச் சேர்ந்த 4 பேரை காவல்துறையினர் பிடித்தனர். பஹல்காம் தாக்குதல் குறித்து சர்ச்சைக்குரிய மற்றும் தேசவிரோத கருத்துக்களை வெளியிட்டதாக அசாம் மாநிலம் கோலாகட் மாவட்டத்தைச் சேர்ந்த பெண் கைது செய்யப்பட்டார். தாதிச்சி டிம்பிள் என்ற பெண்ணை கைது செய்த கவுஹாத்தி குற்றப்பிரிவு போலீசார் அவரை கோலாகட் போலீசாரிடம் ஒப்படைத்தனர். கர்நாடக மாநிலம் மண்டியா மாவட்டத்தில் மல்லநாயக்கன் கண்டே கிராமத்தை நடந்த கபடி போட்டியின் போது பார்வையாளர்கள் கேலரி இடிந்து விழுந்ததில் பலர் காயமடைந்தனர். அவர்கள் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கத்தோலிக்க திருச்சபையின் தலைவர் போப் பிரான்சிஸின் உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது. 1 நூற்றாண்டுக்கும் மேலாக வாட்டிகன் தேவாலயத்திற்கு வெளியே அடக்கம் செய்யப்பட்ட முதல் போப் ஆண்டவர் பிரான்சிஸ் ஆவார். வாடிகனில் நடைபெற்ற இறுதி அஞ்சலி நிகழ்வில் இந்திய குடியரசுத் தலைவர் உட்பட சர்வதேச அளவிலான தலைவர்கள் பங்கேற்று அஞ்சலி செலுத்தினர். திமோர் தீவில் ஆயிரக்கணக்கான கத்தோலிக்கர்கள் ஒன்று கூடி மறைந்த போப் பிரான்சிஸுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தினர். திலி நகரில் கடலோர சதுக்கத்தில் போப் ஆண்டவரின் மறைவுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக அந்நாட்டு அரசாங்கம் திருப்பலி நடத்தியது. அதில் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் கைகளில் மெழுகுவர்த்திகளை ஏந்தி போப்பின் மறைவுக்கு அஞ்சலி செலுத்தினர். போரை நிறுத்துவதில் ரஷ்ய அதிபர் புதினுக்கு விருப்பமில்லையோ என தோன்றுவதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். உக்ரைனில் மக்கள் வசிக்கும் பகுதிகள் மீது ரஷ்யா தாக்குதல் நடத்துவது அர்த்தமற்றது என்று தனது ட்ரூ சோஷியல் சமூக வலைதள பக்கத்தில் அதிபர் ட்ரம்ப் கருத்து பதிவிட்டுள்ளார். யுக்ரைனுடன் எந்தவித நிபந்தனையும் இல்லாமல் பேச்சுவார்த்தை நடத்த ரஷ்ய அதிபர் புதின் தயாராக உள்ளதாக ரஷ்ய அதிபர் மாளிகை செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். போரை நிறுத்துவதற்காக அமெரிக்க அதிபர் ட்ரம்பின் தூதராக செயல்படும் விட்காப் மாஸ்கோவில் கிரெம்லின் மாளிகையில் சந்தித்து பேசியபோது அதிபர் புதின் வலியுறுத்தியதாக தெரிவித்துள்ளார். இஸ்ரேலின் டெல் அவீவில் ஒன்று கூடிய ஆயிரக்கணக்கான மக்கள் போரை முடிவுக்கு கொண்டு வரவும் அனைத்து பணைய கைதிகளையும் மீட்கவும் ஒப்பந்தம் மேற்கொள்ள வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். போரால் உயிரிழந்தவர்களின் புகைப்படங்களை ஏந்தியும் ட்ரம்ப் வாசித்தும் கோஷங்களை எழுப்பியும் மக்கள் போராடினர். விண்டேஜ் ஃபேஷன் பாணியில் உடையணிந்து பழங்கால சைக்கிள் ஓட்டும் பேரணி லண்டனில் நடைபெற்றது. இதில் நூற்றுக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு சுமார் 10 மைல் தூரத்திற்கு சைக்கிளில் பேரணியாக சென்றனர். இந்த நிகழ்ச்சியில் மிகச்சிறந்த விண்டேஜ் ஃபேஷன் பாணியில் உடையணிந்தவர்களுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டன. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஹாக்கி தொடரின் முதல் போட்டியில் இந்திய பெண்கள் அணி தோல்வியடைந்தது.
5 ஆட்டங்கள் கொண்ட தொடரில் விளையாட ஆஸ்திரேலியா சென்றுள்ள இந்திய அணி ஆஸ்திரேலிய ஏ அணியுடன் மோதியது. விறுவிறுப்பான இந்த ஆட்டத்தில் சலிமா டெடி தலைமையிலான இந்திய அணி 3-5 என்ற கோல் கணக்கில் தோல்வியடைந்தது. திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் தேசிய அளவில் நடைபெற்று வரும் கபடி தொடரின் 3வது நாள் லீக் ஆட்டத்தை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தொடங்கி வைத்தார். இதில் தமிழ் தலைவாஸ், பேங்க் ஆஃப் பரோடா மற்றும் மும்பை போலீஸ் அணி உள்ளிட்ட அணிகள் வெற்றி பெற்று அடுத்த சுற்றுக்கு தகுதி பெற்றனர். ஐபிஎல் தொடரில் இன்று 2 போட்டிகள் நடைபெற உள்ளன. பிற்பகல் 3:30 மணிக்கு நடைபெறும் போட்டியில் மும்பை, லக்னோ அணிகள் மோத உள்ளன. இதனைத் தொடர்ந்து இரவு 7:30 மணிக்கு நடைபெறும் மற்றொரு போட்டியில் டெல்லி, பெங்களூரு அணிகள் பலப்பரீட்சை நடத்த உள்ளன. சென்னை சேப்பாக்கத்தில் வரும் 30ஆம் தேதி நடைபெறும் சென்னை பஞ்சாப் போட்டிக்கான டிக்கெட் விற்பனை இன்று தொடங்குகிறது. காலை 10:15 மணியிலிருந்து சிஎஸ்கே இணையதளத்தின் வாயிலாக டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்து பெற்றுக்கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இயக்குனர் மணிரத்னம் மற்றும் நடிகர் கமல்ஹாசன் கூட்டணியில் உருவாகியுள்ள தக் லைஃப் படத்தின் 2ஆம் பாடல் வரும் மே 7ஆம் தேதி வெளியாகும் என தகவல் வெளியாகியுள்ளது. தக் லைஃப் படத்தில் சிம்பு, த்ரிஷா, ஜோர்ஜ் ஜார்ஜ், ஐஸ்வர்யா லட்சுமி, கௌதம் கார்த்திக், பாலிவுட் நடிகர் அலி பசல் உள்ளிட்டோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்துள்ளனர். அடுத்ததாக வெங்கி அட்லூரி இயக்கத்தில் நடிக்கப் போவதாக கூறியுள்ள நடிகர் சூர்யா, அதன் ஷூட்டிங் வரும் மே மாதம் ஹைதராபாத்தில் தொடங்கியிருப்பதாக தெரிவித்தார். ஹைதராபாத்தில் நடைபெற்ற ரெட்ரோ படத்தின் ப்ரமோஷன் நிகழ்ச்சியில் பேசிய அவர், இந்த படத்தை சித்தாரா என்டர்டெயின்மெண்ட் நிறுவனம் தயாரிப்பதாக கூறினார். சிறுத்தை சிவா இயக்கத்தில் வெளியான வீரம் திரைப்படம் 11 ஆண்டுகள் நிறைவு பெற்றதையொட்டி அஜித்தின் பிறந்தநாளை முன்னிட்டு வரும் மே 1ஆம் தேதி ரீ-ரிலீஸ் செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கான புது ட்ரெய்லரையும் வீரம் படக்குழு வெளியிட்டுள்ளது. நடிகர் சமுத்திரக்கனியின் பிறந்தநாளை ஒட்டி காந்தா படத்தின் புதிய போஸ்டர் வெளியிடப்பட்டுள்ளது. இயக்குனர் செல்வமணி செல்வராஜ் இயக்கும் இந்த திரைப்படத்தில் துல்கர் சல்மான், ராணா டகுபதி, சமுத்திரக்கனி உள்ளிட்டோர் நடித்துள்ளனர். டூரிஸ்ட் ஃபேமிலி திரைப்பட நிகழ்ச்சியில் காதல் ப்ரப்போஸ் அரங்கேறியது. சென்னை வடபழனியில் நடைபெற்ற டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தின் ப்ரீ ரிலீஸ் நிகழ்ச்சியில் அதன் இயக்குனர் அபிஷான் தனது பள்ளி தோழியான அகிலா இளங்கோவன் என்பவரை திருமணம் செய்து கொள்ளப் போவதாக அறிவித்தார். புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட நடிகர் சூப்பர் குட் சுப்பிரமணியன் மருத்துவ செலவுக்கு KPY பாலா 75,000 ரூபாய் கொடுத்து உதவியுள்ளார். இதுகுறித்து பதிவிட்டுள்ள பாலா, சினிமா துறையைச் சேர்ந்த நண்பர்கள் தங்களால் முயன்ற உதவியை செய்யுமாறு கேட்டுக்கொண்டுள்ளார். சபரிமலைக்கு செல்லும் பக்தர்கள் இயற்கை மரணமடைந்தால் அவர்களின் குடும்பத்திற்கு 3 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க திருவிதாங்கூர் தேவஸ்தானம் முடிவு செய்துள்ளது. கேரள உயர்நீதிமன்ற உத்தரவின்படி ஐயப்ப பக்தர்கள் மற்றும் பொதுமக்களிடம் நன்கொடையாக பணம் வசூல் செய்து நிவாரண நிதி வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என தேவஸ்தானம் தெரிவித்துள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி முருகன் கோவிலில் அதிமுக கொள்கை பரப்பு துணை செயலாளரும் நடிகையுமான கௌதமி தரிசனம் செய்தார். திருக்கோவில் சார்பில் கௌதமிக்கு சந்தனம், மலர், மாலை உள்ளிட்ட பிரசாதம் வழங்கப்பட்டது. சித்திரை மாத அமாவாசையை முன்னிட்டு ராமேஸ்வரம் அக்னி தீர்த்த கடற்கரையில் ஏராளமான பக்தர்கள் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்து வழிபட்டனர். தொடர்ந்து நீண்ட வரிசையில் காத்திருந்து ராமநாதசாமி மற்றும் பர்வதவர்த்தினி அம்பாளை பக்தர்கள் தரிசனம் செய்தனர். மதுரையில் உள்ள கள்ளழகர் கோவில் சித்திரை பெருவிழாவுக்கான பணிகள் கொட்டகை முகூர்த்தத்துடன் தொடங்கியது. முன்னதாக சுவாமிக்கு பல்வேறு பூஜைகள் செய்யப்பட்டு முகூர்த்த கால் கோவில் முன்பாக நடப்பட்டது. இதில் மீனாட்சி அம்மன் மற்றும் கள்ளழகர் கோவில் அறக்காவல் குழு உறுப்பினர்கள், கோவில் பட்டர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் உள்ள ராகு கேது பெயர்ச்சி தலங்களில் சிறப்பு பரிகார பூஜைகள் நடைபெற்றன. ராகு பகவான் மீனராசியிலிருந்து கும்பராசிக்கு பிரவேசித்த நிலையில் மாநிலத்தின் பல்வேறு இடங்களில் உள்ள ராகு கேது பெயர்ச்சி தலங்களில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. அதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு நடத்தினர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே அத்தனூர் அம்மன் கோவில் சித்திரை தேர் திருவிழா நடைபெற்றது. 15 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்ற தேர் திருவிழாவில் ஏராளமானோர் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர். அதன் பிறகு எருமை கெடா வெட்டி பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தினர். மாவட்டம் திருப்பத்தூரில் நடைபெற்ற பூமாயி அம்மன் ஆலய தேரோட்டத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். தேரோட்டத்தையொட்டி உற்சவ அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. தஞ்சை
மாவட்டம் திருக்காட்டுப்பள்ளி அருகே பழமை வாய்ந்த தூய மிக்கேல் அதிதூதர் ஆலயத்தின் பாஸ்கா திருவிழாவையொட்டி அலங்கார தேர்பவனி நடைபெற்றது. சந்தனமாதா, அதிதூதர் மைக்கேல், இயேசுபிரான் ஆகிய 3 சொரூபங்கள் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டன. அமேசான் நிறுவனம் கிரேட் சம்மர் சேல் 2025 மே 1ஆம் தேதி தொடங்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கிரேட் சம்மர் சேலில் முன்னணி நிறுவனங்களின் செல்போன் உள்ளிட்ட எலக்ட்ரானிக் பொருட்களின் விலை மிக சிறந்த தள்ளுபடியில் கிடைக்கும் எனவும் அமேசான் நிறுவனம் அறிவித்துள்ளது. மோட்டோரோலா நிறுவனம் ஃபிளிப் வசதி கொண்ட ரேசர் 60 மற்றும் ரேசர் 60 அல்ட்ரா ஸ்மார்ட் போன்களை அறிமுகம் செய்துள்ளது. அமெரிக்காவில் அடுத்த மாதம் 15ஆம் தேதி முதல் இந்த போன்கள் விற்பனைக்கு வருகின்றன. இதில் ரேசர் 60 மாடலின் விலை 60,000 ரூபாய் என்றும் ரேசர் 60 அல்ட்ராவின் விலை 1,11,000 ரூபாய் என்றும் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது.